தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்ம மனமுருகி வழிபட்டோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களில் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நாளாக சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமையாகும். செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டோம்னா முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைந்து நம்ம கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம வெற்றிலை தீபத்தை எந்த முறையில் நம்ம ஏற்றனா முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும், வெற்றிலை தீபம் ஏற்றும்போது நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்குதா? தீராத கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு வரீங்களா? திருமண வர நிச்சயம் கைகூற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? நீங்கள் ஒரு தொழிலை செய்யலான்னு நினச்சி அதில் காரிய தடை ஏற்பட்டு கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன மகிமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா? வெற்றிலையோடைய நுனிப்பகுதியில் லக்ஷ்மியும், நடுப்பகுதியில் சரஸ்வதி தேவியும், காம்பு பகுதியில் பார்வதி தேவியும் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. அந்த அளவுக்கு வெற்றிலையானது புராண காலங்களை எல்லாம் தாண்டி இன்றளவுமே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனித பொருளாகவும் சொல்லப்படுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. எல்லா செடிகளும் பார்த்தீங்கன்னா மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகும், மீண்டும் அதிலிருந்து விதையானது கிடைக்குமாங்க. ஆனால் வெற்றில மட்டும் ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் அது கடவுளையே சேருது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே வெற்றிலை மட்டும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியுடைய மறு உருவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இப்படிப்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்த வெற்றிலையில நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியானது சேருங்க. வெற்றிலையில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறையாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நெய் தீபம், எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து நம்ம 9 வாரங்கள் ஏற்றி வழிபட வேணுங்க. மனமுருகி வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடும் போது நம்ம நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க, திருமணம் விரைவில் நடைபெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளால் சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியமும் திருமணம் விரைவில் கைகூடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு நீங்கள் பூஜை அறை முழுவதும் வீடு முழுவதும் பன்னீர் தெளித்து சுத்தம் செய்ய வேணுங்க. அதே போல் நறுமணம் வீசுமாறு நம்ம வீட்டை பார்த்து கொள்ள வேணும். வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஏற்றுனாலும் சரிங்க, நுனி இல்லாத வெற்றிலையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மேலுமே வெற்றிலையில் காம்போடு விளக்கேற்றவும் கூடாதுங்க. முதல்ல நீங்கள் விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி 12 வெற்றிலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணுங்க. அந்த 12 வெற்றிலைகளுமே சுத்தமாக இருக்க வேணுங்க. அதே போல் ஓட்டையாகவோ இல்லைன்னா கிழிசலாகவோ இருக்கக்கூடாது. முதல்ல 6 வெற்றிலைகளை எடுத்து நீங்கள் நல்லா சுத்தம் செஞ்சுக்க வேணுங்க. அதற்கு பிறகு அந்த வெற்றிலைக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வைத்து மயில் தோகை போல் நீங்கள் வட்டமாக அடுக்கி வைக்க வேணுங்க. நீங்கள் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய வெற்றிலைக்கு நடுவால் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட வேணும். வீட்டில் சின்ன வேல் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வைத்துக்கலாங்க. அதற்கு பிறகு அதில் 2வது 6 வெற்றிலைகளுடைய காம்புகளை கிள்ளி காம்புகளை எல்லாம் விளக்கில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயில் போட்டு நீங்கள் எரிய விடும் பொழுது ஒரு நல்ல நறுமணமானது வீசுங்க. இப்படி வெற்றிலை வழிபாடு நீங்கள் செய்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலனானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நீங்கள் வெற்றிலை தீபத்தை ஏற்றும் பொழுது வெற்றிலையில் 6 அகல் விளக்கில் நெய் ஊற்றி கூட நீங்கள் தீபம் ஏற்றலாங்க. இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு கூட நடுவில் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். அதே போல் நெய் இல்லை அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெயில் கூட நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை தாங்க நீங்கள் பயன்படுத்த வேணும். முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நாள் செவ்வாய்க்கிழமை நாளாகும். இந்த நாளில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்பவே விசேஷமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாங்க. இது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதற்கு கால நேரம் என்பதெல்லாம் கிடையாதுங்க. திதி தோஷம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த நேரத்தை தவற விட்டவங்க செவ்வாய் ஓரை என்று சொல்லக்கூடிய காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா மதியம் 1 மணியிலிருந்து 2 மணியிலான நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றலாங்க. இதுவும் செவ்வாய் ஓரை தான். இந்த 3 நேரத்தையும் தவற விட்டவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளான நேரம் இருக்குதுங்க. இந்த நேரத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிறைவேறும். நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுறீங்களோ அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் ஏற்றக்கூடிய இந்த வெற்றிலை தீப வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத நன்மைகளை பெற்றுக் கொடுக்குங்க. நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேணும் அப்படிங்கிறதாங்க எல்லோருடைய ஆசையாகவும் இருந்துட்டு வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சூழ்நிலை காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அந்த கடனை கட்ட முடியாமல் திரும்ப திரும்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இப்படி தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க இந்த பிரச்சனை எப்படி தீரும், எனக்கு என்ன வழி அப்படின்னு தெரியாத இருக்கக்கூடியவங்க இந்த செவ்வாய்க்கிழமைனால பயன்படுத்தி கொள்ளலாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொகையை பெரிய தொகையோ கடன் வாங்கி இருப்பீங்க, அதை அடைக்க முடியல அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடியவங்க இதற்காக கடனை அடைக்க நாள் நட்சத்திரம் நேரம் இருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் நோய் மற்றும் வழக்கு இவற்றை அடைப்பதற்கு இவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் கடனை செலுத்துவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனையானது சீக்கிரமாகவே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் நோய் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வைத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையானது சீக்கிரமாகவே குணமாகி போயிருங்க. அதே போல் வழக்கு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் வழக்கு விஷயங்களுக்கு தீர்வு காண்பதற்காக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. ஆனால் அதே சமயம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் கடன் வாங்கினா மேலும் மேலும் கடன் பருகி கொண்டே போகுங்க, தொல்லைகள் உண்டாகும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதனால் செவ்வாய் முருக கடவுளுக்கு உகர்ந்த நாளாகுங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான மனமுருகி வேண்டி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்குங்க. நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் புதிய வேலையை எதையும் தொடங்குவதையும் சுப காரியங்கள் செய்வதையும் தவிர்த்துட்டு வருவாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை என்பது வழிபாடுகள் செய்வதற்கு ரொம்பவே ஏற்ற நாளாகுங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் சீக்கிரமாகவே உங்களுக்கு அதற்குரிய பலனை பெற்றுக் கொடுக்குங்க. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான வேண்டி எந்த வழிபாடு விரதம் போன்றவற்றை நம்ம தொடங்கினாலும் சரிங்க அது பல மடங்கு அதிகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டோம்னா அந்த பிரச்சனையானது சீக்கிரமாகவே நீங்கிவிடும். அதற்கு நிச்சயமாக பலனும் கிடைக்குங்க. செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை வழிபாடு பைரவர் வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமையாகுங்க. கிழமை என்றால் உரிமை என்று பொருளாகுமாங்க. செவ்வாய் பகவானுக்கு உரிமையான நாள் என்பதாலேயே இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னும் அழைக்கப்படுது. முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமை என 3 விதமான விரதங்களானது கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதை முருகப்பெருமான் என்பதனால செவ்வாய்க்கிழமை முருக வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது. திதி அடிப்படையில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா 15 நாட்களுக்கும், நட்சத்திர அடிப்படையில் நம்ம விரதம் இருப்பது மீண்டும் அந்த நட்சத்திரம் வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேணுங்க. ஆனால் கிழமை அடிப்படையில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா அது குறுகிய கால விரதம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படி நம்ம இருக்கக்கூடிய இந்த விரதம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கை மேலே பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. செவ்வாய் பகவான் வீடு நிலம் சொத்து போன்றவற்றுக்கு காரணமான கிரகம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க.
செவ்வாய் பகவானை நம்ம வழிபட்டோம்னா வீடு வாகன யோகமானது உண்டாகும். அதை விட முக்கியமானது செவ்வாய் பகவான் தான் ரத்தம் சம்பந்தமான நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அவர். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் செவ்வாய்க்கிழமை நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.